கதைக்கவே வார்த்தைகள் இல்லை. அப்போ காட்சியை தான் நீங்கள் இப்போ feel great. I'm a bit tired. I'm from Australia. ரதோற்சவ நாளில் எங்களுடைய மணவாள் ரெட்டிப்புன்னு சொல்லலாம். அதை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டின் மகோற்சவத்தின் ரதோற்சவ திருவிழா. இவ்வளவு காலம் கொடியேறி எப்படி நாட்கள் போனதுன்றே தெரியல. இன்றைய நாள் அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் பக்தர்கள் எல்லாரும் திரண்டு வந்து இந்த ரதோற்சவத்தை பார்க்கக்கூடியமாக இருந்தது. இன்றைய தினம் எங்களுடைய முருகன் ஆறுமுக சாமியார் ரதோற்சவத்தில் ஏறில் இருந்து வெளியில் வரும் வரைக்கும், இந்த வெளி உலா வரும் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, பக்தர்கள் எல்லாருமே என்ன மாதிரி முருகனை வரவேற்கிறார்கள், புலம்பெயர் நாட்டவர்கள் எல்லாரும் இந்த திருவிழாவை எப்படி பிரமிப்பாக பார்க்குறாங்க, என்ன விஷயங்களை எப்படி பார்க்குறோம். முக்கியமாக முதல் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்தால் ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு ஆள் அவங்கள அந்த கதை எல்லாமே அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக எங்களுடைய முருகன்ற பக்தியை வெளிக்காட்டுற மாதிரி இருந்தது. இப்படி நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்கெல்லாம் போகலாம். நான் நிற்கிற வாசலானது இப்போ கிழக்கு புற வாசல் ஊடாக தான் உள்ள போகிறோம். பாருங்கள், அதிகாலை கிட்டத்தட்ட 5:50 ஆகின்றது. இந்த நேரங்களிலையும் அதிகளவான பக்தர்கள் பாருங்கள் எங்களுடைய இன்றைய ரதோற்சவத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிற அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அதிகால வேளைகளில் இந்த கிழக்கு புற வாசலில் நல்ல அலங்கார கந்தனண்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்தால் நீங்கள் 7 மணி வரைக்கும் டீ குடிச்சு கொள்ளலாம். பாருங்கள், இந்த இடத்துல டீ கொடுப்பாங்க. அப்படியே நாங்கள் இப்போ உள்ளே போவோம். கிழக்கு புற வாசலூடாக எங்களுடைய கிழக்கு புற கோபுரத்தை பார்த்துக்கொண்டே உள்ளே போவோம். பாருங்கள், எவ்வளவு பக்தர்கள் எங்களுடைய இன்றைய நாள் தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் பார்வையிடலாம். சரியாக நேரம் 5:51 ஆகின்றது. சரி, நாங்கள் இப்போ சரியாக முன்புற வாசலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நேற்றைய தினம் இந்த ரதோற்சவத்தின் அழகை நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இன்றைய தினம் இந்த தேர் திருவிழாவில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற போது, அதோடு இப்போ நாங்கள் முதல் தேர் என்ன மாதிரி, இந்த தேரில் இருக்கிற சிற்பங்கள் என்ன மாதிரி, அந்த விடயத்தை பார்ப்போம். இந்த நேரங்களில் எங்களுடைய கோயில் கிழக்கு புற வாசலில் இருக்கிற பக்தர்கள் என்னென்ன செய்கிறாங்க அந்த விடயத்தை பார்க்கலாம். அதோட கோயில் முன் வாயிலையும் நிறைய பக்தர்கள் நிற்கிறார்கள். அதோட எங்களுடைய முன்புறத்தில் பாருங்கள், தேங்காய்கள் உடைத்து கற்பூரங்கள் கொளுத்தி வழிபடுற அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சியை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு தேங்காய்கள் குவிக்கப்பட்டு மக்கள் உடைச்சு கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சரியாக நாங்கள் இப்போ பாருங்கள் கோயிலுடைய முன் வாயிலுக்கு அருகாமையில் நிற்கிறோம். இந்த நேரங்களில் அவ்வளோ பக்தர்கள் பாருங்க நிறைந்து திரண்டு இருக்கிறார்கள் என்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய ரதோற்சவம் அவ்வளோ பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த இடங்களில் பாருங்கள் அர்ச்சனை தட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட மல்லிகைப்பூ வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாருமே முண்டி அடித்து அந்த மல்லிகைப்பூ வாங்குகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், பெண்கள் எல்லாருமே மல்லிகைப்பூ வச்சு கோயில் உள்நுழையிற அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த காட்சியெல்லாம் ஒரு அழகிய காட்சி இந்த கால வேளையில் பாருங்கள். எங்களுடைய நல்லூரானுடைய ரதம் இருக்கிற இடம் தான் இது. பாருங்கள், தற்பொழுது இருக்கிற இந்த காட்சியும் ரதத்தில் முருகன் ஏறிய பிறகு இந்த ரதம் இருக்கிற காட்சியும் பார்ப்பது அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த ரதமானது இன்றைய தினம் பிறவி பயனை அடைய போகின்றது 1 வருடங்களுக்கு பிறகு. பாருங்க, ரதத்துக்கு முன் பகுதியிலே பக்தர்கள் திரண்டு நிற்கிறார்கள். இந்த ரதத்தை நான் என்ன மாதிரி இருக்கிற விடையதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, கிட்ட போய் பாருங்க. பாருங்க, இந்த கிழக்கு
பிரவாசல இந்த சிறிய பிள்ளையார் கோயில் பக்கத்துலையும் ஒரு தண்ணி சாந்தி நிலையம், அதாவது டீ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட கட்சணம் கிட்டத்தட்ட 44 வருடங்களாக இதை செய்துட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து. இது மாதிரி உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விடயம் மட்டும் தான் சொல்லணும். பாருங்க, நாங்கள் இப்போ தேரடிக்கு அருகாமையில் பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. அதோட அந்த கழிப்பு எல்லாம் செய்திருக்கு சொல்லுவாங்க. அந்த இது செய்கிறது அப்படின்னா நிறைய நாட்களுக்கு அப்புறம் ஒரு விடயம் இடம்பெறுக யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக பாருங்கள் இந்த பூசணிக்காய்கள் எல்லாம் வெட்டி வைத்திருக்கிற காட்சி பார்க்குறீங்க. தேரனுடைய சிற்ப வேலைகளை பாருங்கள், நான் உங்களை மெதுவாக காட்டுறேன். இங்கே ஒரு சிறிய தேரன்னு சொல்லலாம், அது ஒரு அளவான தேர். ஆனால் இருக்கிற சிற்ப வேலைகள் அவ்வளவும் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அவ்வளவு நேர்த்தியாகவும் இருக்கும் பாருங்க. அந்த மணிகளை பாருங்க, அவ்வளவு அழகான சிற்ப வேலைகள். அதோட எங்களுடைய தேர் இழுக்கிற வடத்தை பாருங்க, அவ்வளவு பெரிய வடம் உண்டு. இந்த அம்மா ஐயாவுடைய காணொலி ஒன்று நான் ஏற்கனவே பதிவு செய்திருப்பேன். இவங்க லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கதைப்பம். ஐயா வணக்கம். வணக்கம் அப்பன். வணக்கம், சந்தோஷம் உங்களை நல்ல சுகமாக இருக்கிறேன், நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி உங்களை வந்து இந்த இடத்துல நல்லூர் மண்ணில் சரியா இந்த எத்தனையோ சித்தர்கள் உள்ளவில் இந்த மண்ணில் உங்களோட சந்திக்கிறது சரியான மகிழ்ச்சி. அதோட இன்றைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி நல்ல கந்தன் இந்த தேர் ரதோத்சவம். இன்னொரு அதுக்கு மேலதிகமானது என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட மன வாழ்க்கையில் இன்றைக்கு 40வது வருஷம் இன்றைக்கு நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். உண்மையாகவே என்னுடைய வாழ்த்துக்களும். இவங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட 40வது திருமண வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாங்களே, நான் பூர்த்தி செய்கிறேன். அப்போ 41வது நாள், 41வது வருடம் பூர்த்தியாகுது. சரியான சந்தோஷம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அன்றைக்கு போலவே இன்றைக்கு வாழ்கிற நாள் எல்லாம் மன நாள் ஆகன்னு சொல்லுவாங்க. சரியா, அது சரியான சந்தோஷம். உங்களை பார்க்குறேன் இந்த மண்ணில் நல்லூர் நல்ல கந்தனை முன்னுக்கு. அடுத்தது இன்றைக்கு ரதோத்சவம். ரதோத்சவம்ன்றது வந்து அதின் அடிப்படை தத்துவமே இப்போ மிக உயர்நிலையில் இருக்கிற இறைவன் ஒரு படி கீழே இறங்கி வந்து பக்தர்களுக்கு தான் பக்தர்கள்ட்ட போகிறது. சரியா, பக்தர்கள் தன்னிட்ட வார அந்த நிலைமையை வந்து வருஷம் முழுக்க அனுபவித்த முருகப்பெருமான் இன்றைக்கு அந்த வீதி தோறும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள்கிட்ட தான் வாரதுன்றது. பெரிய ஆள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், சின்ன ஆக்கள் அல்லது படிநிலையில் குறைஞ்ச ஆக்கள்கிட்ட போகிறது வந்து ஓகே, தான் ஒரு படி கீழே இறங்கி எல்லாருக்கும் அருளை கொடுக்குறன்றது. மற்றது வந்து அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று சொல்கிறது. மற்றது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. இது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ்றன்னு ஒன்று இருக்குது. அந்த சிந்தை மகிழ்ச்சி வந்து இன்றைக்கி வந்து நிற்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். எதிர்காலத்திலையும் வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேணும். தேர் தத்துவத்தை பற்றி நாங்கள் விரிவாக கதைக்கலாம். ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் இவ்வளவு போதும். இது ஒரு ரம்யமான சூழ்நிலை. நீங்கள் வந்து இந்த வேப்ப மரத்துக்கு பெரிய வரலாறுகள் இருக்குது, இந்த வில்வ மரத்துக்கும் பெரிய வரலாறு, பழங்கால வரலாறு, அண்மை கால வரலாறு. இந்த வில்வ மரத்துக்கு செல்லப்பா சுவாமிகள், மற்றது ஜோகர் சுவாமிகள் உண்டு. இந்த இது CS மணிபாகர் என்று அழைக்கப்பட்ட பிறகு பிற்காலத்தில் நல்ல ஆதீன குரு முதல்வராக இருந்தவர் வந்து இங்கே தான் கதா காலட்சேபம் செய்வார். கைத்தலம் நிறைகனி அப்பமோ டபுள் பொறி என்று தொடங்கி அழகாக கணீர் என்ற குரலில் செய்வார். அதுக்கு பிறகு இந்த மரத்துக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உள்ள ஒரு நாள். கண்டிப்பாக உண்மையாகவே அழகாக இந்த ரதோத்சவம் இந்த வரலாறுகளை சுருக்கமாக அழகாக சொன்னீங்க. அம்மாட்ட உண்மையாக ஓரிரு வார்த்தை கேட்டே ஆகணும். என்னுடைய காணொலியில் இறுதியாக அந்த வரி இருக்குது தானே, என்ன சொல்கிறது, மீண்டும் இந்த நாள் வராதான்னு ஒரு வரி ஒன்று சொன்னீங்க தானே, இங்கே 24 மணித்தியாலும் இருக்கலான்னு. அவ்வளவு உணர்வுபூர்வமாக இன்றைய நாள் பற்றியும் சொல்லுங்கள். இன்றைய நாள் இது எனக்கு ரெட்டிப்புன்னு சொல்லலாம், அதை விட மேலதிகமான மகிழ்ச்சி. இந்த இடத்துல எனக்கு இது 40வது வருஷத்தை நாட்கள் இவ்வளவு எங்களுடைய சனத்துக்கு மத்தியில் நான் நிற்கிறது வந்து எனக்கு சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி. மகனும் லண்டனில் இருந்து அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். அவர் லண்டனில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கதைக்கவே வார்த்தைகள் இல்லை அப்பன். உண்மையாக அது இந்த நாளை நாங்கள் இந்த இடத்துல இந்த நாள் ரதோத்சவ நாளில் எங்களுடைய
மணவாள் 40 வருடம் இப்படி ஓடிச்சதுன்னு இப்போ மாதிரி இருக்கிறது. இப்போ இவ்வளவு பேர் எங்களை மக்களுக்கு நடுவில் நிற்கிறது சொல்ல இயலாத அளவு ஆனந்தம். அப்பன் இலங்கை சுங்க திணைக்களத்தில் ஒரு உயர் பதவியில் இருந்த நான் அதுக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்த நான் என்ற நண்பன் தான் இப்போ துணைவேந்தராக இருக்கிற ஸ்ரீசகுன் ராஜா. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் நாங்கள் சந்தித்தாலும் திருப்பியும் நாங்கள் ருத்ரமூர்த்தி மகாவை உங்களோட மெல்லாகாவளவட்டி பிரதேசத்தில் உள்ளவர் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்று சொல்லுவார். சரியா? அது தொடர்ந்து எங்களுக்கு இப்போ பள்ளங்கள் வரும், திருப்பி சமதரைக்கு வரும், திரும்பி ஏற்றத்துக்கு போவோம். அப்போ மீண்டும் தொடங்கும் மிடுக்குன்னு சொல்லி அது குறிப்பாக தமிழினத்துக்கு எங்களுக்கு சரியா எழுதப்பட்ட விதி. சரியா? அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம். நான் விழவே மாட்டோம். மற்றது அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. நேற்றைய தினம் எங்களுடைய முருகனின் பிரம்மாண்ட சப்பர திருவிழா, என்ன சப்பரம் தேர், இந்த 2 நாளும் ஒரு பிரமிப்பாக இருக்கும். உண்மையாகவே இல்லை ஒவ்வொரு நாளுமே பிரமிப்பு தான் ரதமும் கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்ட பிரமிப்பாக ஒரு மக்கள் திரண்டு போய் நிற்பாங்க. இந்த தருணத்தை இனி கிட்டத்தட்ட நாங்கள் 12 மாதம் காத்திருக்கணும். என்ன இரவு பகலாக காத்திருக்க வேணும், நாள் கணக்காக காத்திருக்க வேணும். அது இந்த நினைவிலேயே வாழ்ந்து அது வந்துடும். அப்படி நேற்று உண்மையா அப்போ இப்போ மாதிரி இருக்குது. 40 வருஷம்ன்றது இப்போவும் அதே தம்பதிகளாகவே இருக்கு. இப்போவும் சிறு பிள்ளைகள் மாதிரி என்ன சந்தோஷமாக இருக்கிற மகன். ஓகே, வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் சூழ்ந்திருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு குறைஞ்ச வயசு இந்த ஆக்களுக்கு எங்களோட ஆசிகளும் வாழ்த்துக்களும் வேண்டிய எல்லா விதமான நன்மை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லி என்ன அபிராமி அந்தாதியில் வரும் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் இனம் தரும் என்று சொல்லி அப்படியே போகுது. சரியா? தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரையா மனந்தரும் தெய்வ வடிந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நிலவையெல்லாம் தரும் என்பர் என்பதற்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று வரும். சரியா? அப்படியான்னு சொல்லி அந்த 16 செல்வங்களையும் எல்லாருக்கும் கிடைக்க வேணும். இறுதியாக உண்மையாக சரியாக நேரம் 6:45 ஆகின்றது. முருகப்பெருமான் வெளியில் வர அந்த காட்சியை தான் பார்க்க பிறகு இந்த நேரத்தில் கூட பக்தர்கள் எவ்வளவு பேர் அதிகரித்து திரண்டு நிற்கிறான்ற விடயத்தை பார்க்கலாம். கோயிலுடைய மேற்புற கோபுரத்தில் பாருங்கள் நிறைய பக்தர்கள் திரண்டு நிற்கிறத பார்க்கலாம். என்ன காரணம்னா எங்களுடைய சுவாமியை வழியில் கொண்டு வரும்போது இவ்வளோ பேரும் மேலே இருந்து அந்த பூக்களை தூவாங்க. அந்த காட்சி உண்மையாகவே ஒரு பிரமிப்பாக இருக்கும் பாருங்கள்.
Hi, good morning. Good morning. How are you doing? Joseph. Joseph. Your name? My name's Lizzie. Where from? I'm from Australia. Australia. Yes, and he's from England. Yeah. How do you feel now? I feel great. I'm a bit tired because we woke up at 4 o'clock this morning, but I feel very grateful to be here. It's amazing. How's this place? How is this place? It's crazy. It's quite an amazing experience being here. It's very awe-inspiring and just, I don't know, for me, once in a lifetime experience, at least to this point, to be in a place like this, experience something with this intensity and this much just kind of passion, you know? Is this coming first time? Yes, it's the first time for us. We heard about it and we made sure that we came up to Jaffna to experience it. Yeah. Okay. Are you like traditional Tamil culture? It's incredible, yeah. We were just talking about the fact that it's a bit sad because Australia is quite a new nation as a colonised nation. It doesn't have the same richness of culture that we have over here in Sri Lanka, and it's really amazing to be a part of it. Yeah, okay. Thank you so much. Thank you. Yeah, you're welcome. Have a lovely day. Bye bye.